Nirmati Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது Fourth Estate தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில முக்கியமான இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான நிறைய விஷயங்களை குறித்து பேசிட்டு வரோம். கள நிலவரங்களையும் பேசுறோம். அதே போல கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் பேசுறோம். அந்த வரிசையில இந்த 2024ல எல்லாருக்கும் ஒரு வீடியோ ஒன்று தேவைப்படும். ஒரு கண்டென்ட் தேவைப்படும். என்ன அப்படின்னா இப்போது வரைக்கும் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் சார்பாக யார் நிற்கிறாங்கிறது தெரியல, இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறத கூட அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படியாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய 40 தொகுதிகள்லேயும் 4 முனை போட்டியில் 160 வேட்பாளர்கள் யார் யார், 160 வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆவலாக இருக்கும். எல்லோரும் அறிவித்தாலுமே கூட ஒரேடியாக ஒரே நேர்கோட்டில் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க, எப்படி போட்டி போடுறாங்க, களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம். அந்த அடிப்படையில் 4 முனை போட்டி 40 தொகுதி 160 வேட்பாளர்கள் குறித்தான முழுமையான லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் ஊடகம் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு 40 தொகுதிகள்லையும் 4 முனை போட்டியில் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். எல்லா கட்சியிலிருந்தும் எல்லா கூட்டணியிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூட்டணிகள் இருக்குது. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, அதான் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்க தேசிய தேர்தல் அப்படிங்கிறதுனால. இன்னொரு பக்கம் பாஜக தலைமையிலான கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் அஇஅதிமுக அப்படிங்கிறது தான் முதல் 2 இடங்களில் எப்போதுமே பேசுபடுபொருள் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிடுறாங்க. 2019 தனித்து போட்டி, 2024 இப்போதும் தனித்து போட்டியிடுறாங்க. இதிலும் கூட 20 ஆண்கள் 20 பெண்கள் நிப்பாட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கூட்டணி இல்லாத ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி. ஸோ ஈஸியாக நம்மளால் வேட்பாளர்களை அறிவிச்சிட முடியும். பாஜகவில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி, அதன் பிறகு முக்கியமான சின்ன கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுடைய கட்சி லீடர்ஸே நிப்பாட்டிருக்கிறாங்க. எனவே பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியோடு இங்கே 2024ஆம் ஆண்டு களத்தை எதிர்கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கட்சியான அஇஅதிமுகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தலை சந்திக்க போகிறது. அந்த அடிப்படையில் நம்ம முதல் தொகுதியிலிருந்து போயிடலாம். இது நான் தொகுதிகள் பேர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வரிசையாக எழுதலை, மேப் அடிப்படையில் எழுதலை, குறித்து வைக்கலை. பொதுவாக 40 தொகுதியும் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 40 தொகுதிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் தொகுதி வடசென்னை தொகுதி. வடசென்னை தொகுதி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதியில் மிக முக்கியமான ஒரு தொகுதி. அதில் திமுக சார்பாக ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி நிற்கிறார். அதே போல் அவர் எதிர்த்து அஇஅதிமுகவிலிருந்து ராயபுரம் மனோ அவர் நிற்கிறாரு. பாஜகவிலிருந்து வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா அமுதினி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. எனவே 3 ஆண் வேட்பாளர்கள், ஒரு பெண் வேட்பாளர் வடசென்னையை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு தென் சென்னை தொகுதி திமுக சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க. இரண்டாவதாக அஇஅதிமுக சார்பாக டாக்டர் ஜெயவர்தன் நிற்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன். இவர் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டும் நின்று இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ் செல்வி நிற்கிறாங்க. அதே போல் பாஜக கூட்டணி சார்பாக பாஜக நேரடியாக அதிலிருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. இதில் என்ன ஒரு வியப்பு அப்படின்னா திமுகவில் தமிழ் இருக்கிறது, பாஜகவிலும் தமிழ் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியிலும் தமிழ் இருக்கிறது. தமிழச்சி தங்கப்பாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் செல்வி அப்படின்னு 3 தமிழ் இதில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிமுக சார்பாக ஜெயவர்தன். இதில் 3 பெண் வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் வேட்பாளர் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக மத்திய சென்னை. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பியான தயாநிதி மாறன் திமுக சார்பாக, அதிமுக சார்பாக கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிகவிலிருந்து பார்த்தீங்கன்னா திரு பார்த்த சாரதி அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன், இவர் ஒரு பல் மருத்துவர். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நின்றிருக்கிறாரு. கொஞ்சம் ஊடகங்களில் இவருடைய முகம் பிரசித்தி பெற்ற ஒரு முகம் தான். அதே போல் பாஜகவின் சார்பாக திரு வினோஜ் பி செல்வம் நிற்கிறார். இவர் ஏற்கனவே
துறைமுகம் தொகுதியில் பாஜக சார்பாக 2021ஆம் ஆண்டு போட்டியிட்டவர். அடுத்ததாக திருவள்ளூர் தொகுதி 4வதாக, அது ஒரு தனித்தொகுதி. அதில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சசிகாந்த் செந்தில் IAS அவர் வேட்பாளராக களம் காண்கிறார். இவர் களம் காண்பார் அப்படிங்கிறத நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள், இடஒதுக்கீடு பற்றியும் சரி, பாஜக பற்றியும் சரி, மற்ற விவகாரங்கள் குறித்தும் சரி, ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள். அதன் காரணமாக சசிகாந்த் செந்திலுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கிறது. அதே போல் அதிமுக பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி போட்டியிடுகிறார். ஆனால் கூட்டணியில் அது இந்த கட்சி சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவை சேர்ந்தவர். ஸோ தேமுதிகலேருந்து திரு நல்ல தம்பி போட்டியிடுகிறார். அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெகதீஷ் சுந்தர் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பொன் வி பாலகணபதி அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். இவர் டைரக்டா பிஜேபியில் இருக்கிறவர். அடுத்த கட்டமாக 5வதாக கிருஷ்ணகிரி தொகுதி. கிருஷ்ணகிரி தொகுதியில் திமுகவினுடைய கூட்டணியில் திகழக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கோபிநாத் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக ஜெயபிரகாஷ், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வித்யாராணி வீரப்பன். இவங்களுடைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. திரு வீரப்பன் அவர்களுடைய மகள் இவங்க. ஸோ இவங்க வீரப்பனுடைய மகளான வித்யாராணி அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க. தற்போது நாம் தமிழர் கட்சியில் அணிஞ்சு அவங்க வேட்பாளராக களம் கண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வித்யாராணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, என் அப்பாவினுடைய சித்தாந்தம் மற்றும் கொள்கைகளுக்கு நிகராகத்தான் என்னுடைய சித்தப்பா சீமான் அவருடைய கொள்கைகளும் இருக்குது அப்படின்னு ஊடகங்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. எனவே சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவது எங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போய் சேர்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பாஜகவில் திரு நரசிம்மன் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். 6வதாக ஸ்ரீபெரும்புதூர். அதில் வழக்கம் போல சிட்டிங் எம்பியான திரு TR பாலு போட்டியிடுகிறார். தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே கண்டு வரக்கூடிய ஒரு நபர்னா திரு TR பாலு அவர்கள் தான். அவர் அங்கே நின்னாரு அப்படின்னா 7 லட்சம் 8 லட்சம் வாக்கு கண்ணை மூடிட்டு குத்திட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை அங்கே தக்க வச்சிருக்கிறாரு. இந்த முறையும் அந்த வெற்றி நீடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் அஇஅதிமுக சார்பாக திரு பிரேம்குமார் அப்படிங்கிறவர் களத்தில் இறங்குறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக டாக்டர் ரவிச்சந்திரன் களமிறங்குகிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இந்த தொகுதியானது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு வேணுகோபால் அப்படிங்கிறவர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக களமிறங்குகிறார். அடுத்த கட்டமாக 7வதாக வேலூர் தொகுதி. வேலூரில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பியான கதிரானந்த், திரு துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக பசுபதி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு மகேஷ்குமார் போட்டியிடுகிறார். பாஜக சார்பாக கூட்டணியில் திகழக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏ சண்முகம் போட்டியிடுகிறார். அடுத்த கட்டமாக அரக்கோணம் தொகுதி நான் எழுதியிருக்கிறேன். அரக்கோணம் 8வது தொகுதி. அரக்கோணத்தை பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ஜெகத் ரட்சகன் ஒரு முக்கியமான ஒரு முகமாக லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி, மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதினே சொல்லலாம் அவரை. ஸோ அவர் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுகவிலிருந்து திரு AL விஜயன் போட்டியிடுகிறார். அதே போல பாஜகவினுடைய கூட்டணியில் திகழக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில் வழக்கறிஞர் K பாலு போட்டியிடுகிறார். இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பாமக தொடர்பான ஊடக விவாதங்களையும் பங்கெடுத்திருக்கிறார். அதே போல பாமகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் முகமாகவும் திகழ்கிறார். எனவே பாலும் இங்கே போட்டி போடுகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து அப்சியா நஸ்ரீன் போட்டியிடுகிறார். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா 3 ஆண் வேட்பாளர்கள், ஒரு பெண் வேட்பாளர், அதுவும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக. அடுத்த கட்டமாக விழுப்புரம் தனித்தொகுதி. அதில் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து டாக்டர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். 2வதாக திரு அஇஅதிமுகவிலிருந்து பாக்கியராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் திரு மு களஞ்சியம் போட்டியிடுகிறார். இவர் தமிழர் நல பேரியக்கம்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் தொடர்ந்து திரு சீமான் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஒரு நபர். அந்த அடிப்படையில் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பிரபலத்தன்மை இருப்பதன் காரணமாக விழுப்புரத்தில் அவருக்கான தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவில் இருக்கக்கூடிய திரு முரளி சங்கர் அப்படிங்கிறவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அடுத்த கட்டமாக 10வது தொகுதியாக திண்டுக்கல் தொகுதி. திண்டுக்கல் தொகுதியானது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சியான CPMக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. CPMலிருந்து திரு சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார். அஇஅதிமுகவில் கூட்டணி கட்சியான SDPI கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த SDPI கட்சியின் தலைவராக திகழக்கூடிய தமிழகத்திலிருந்து திரு நெல்லை முபாரக் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கைலை ராஜன் போட்டியிடுகிறார். இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு அஜெண்டாவில் இருக்கிறார். இவர் பிஜேபி மாதிரியே பேசியிருக்கிறாருன்னு சொல்லி இவருடைய ட்வீட்டெல்லாம் எடுத்து ஆளுங்கட்சியில் விமர்சிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியும். இவர் தான் கைலை ராஜன் அப்படிங்கிறவர்.
இன்னொரு பக்கம் பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவின் சார்பாக திலகபாமா போட்டியிடுகிறார். இவரும் ஊடக விவாதங்களில் பங்கெடுத்தவங்க தான். ஸோ இதான் திண்டுக்கல் தொகுதியினுடைய கள நிலவரம். அடுத்த கட்டமாக நீலகிரி தொகுதி, இதுவும் தனித்தொகுதி தான். நீலகிரி தொகுதியில் சிட்டிங் எம்பியாக திகழக்கூடியவர் மரியாதைக்குரிய எம்பி ஆர் ராசா அவர்கள் போட்டியிடுகிறார் மீண்டும் இங்கே. அதே போல அஇஅதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்த முன்னாள் சபாநாயகராக திகழ்ந்த திரு தனபால் அவர்களுடைய மகன் தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். ஸோ இவரும் வந்து அதிமுக சார்பாக இருக்கிறார். இவர் ஐடி விங்லேயே ரொம்ப நாளாக இருந்தவர், சிங்க ராமச்சந்திரன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். பாஜக சார்பாக பாஜகவினுடைய தமிழக மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவராக திகழ்ந்த சிட்டிங் மினிஸ்டர் திரு எல் முருகன் போட்டியிடுகிறார். அதே போல் கோயம்புத்தூர் தொகுதி அடுத்ததாக 12வதாக கோயம்புத்தூரில் திமுக சார்பாக திரு கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே அஇஅதிமுகவில் இருந்தவர், தற்போது திமுக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. யார் மூலமாக வந்தார்னு பார்த்தீங்கன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக தான் அவர் திமுகவுக்குள்ளே வந்தார். ஸோ அவர் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அஇஅதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலாமணி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க. பாஜகவின் சார்பாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அங்கே வேட்பாளராக நிற்கிறார். எனவே இது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கட்சி தலைவரே போட்டிடுறாரு அப்படிங்கிறதுக்காக. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண் வேட்பாளர்கள், ஒரு பெண் வேட்பாளர் நாத்தாக்கா சார்பாக கலாமணி. அடுத்த கட்டமாக கடலூர் தொகுதி 13வது தொகுதி கடலூர் தொகுதி. கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு விஷ்ணு பிரசாத் வேட்பாளராகிறார். அஇஅதிமுக சார்பாக அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான தேமுதிகவிலிருந்து திரு சிவக்கொழுந்து வேட்பாளராகிறார். பாமக அங்கே போட்டிடுறாங்க. ஏன்னா பாஜகவுடைய கூட்டணியில் பாமக அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடலூர் தொகுதி. அதில் இயக்குனரும் தமிழ் உணர்வாளருமாக அறியப்படக்கூடிய திரு தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு மணிவாசகன் போட்டியிடுகிறார். எனவே இது ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம்போல சிட்டிங் மினிஸ்டராக திகழக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான முகமான கார்த்திக் சிதம்பரம், திரு ப சிதம்பரனுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார். அஇஅதிமுக சார்பாக சேவியர் தாஸ் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழிலரசி போட்டியிடுறாங்க. அதே போல இதில் பாஜகவுடைய கூட்டணியில் திகழக்கூடிய தலைவர்கள் ஒருவரான திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்து அவருடைய கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண் வேட்பாளர்கள், ஒரு பெண் வேட்பாளர். அடுத்த கட்டமாக மதுரை தொகுதி. மதுரையில் 15வது தொகுதி. மதுரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியான சிபிஎம்முக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஸோ சு வெங்கடேசன் போட்டியிடுறாங்க. அஇஅதிமுக சார்பாக டாக்டர் சரவணன் போட்டியிடுறாரு. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யாதேவி போட்டியிடுறாங்க. பாஜகவின் சார்பாக ராம சீனிவாசன் போட்டியிடுகிறார். அவரும் ஒரு ஊடகங்கள் அறியப்பட்ட ஒரு முகமாக திகழக்கூடியவர் தான். இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண் வேட்பாளர்கள், ஒரு பெண் வேட்பாளர் இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக திருச்சி 16வது தொகுதியாக திருச்சி நம்ம எடுத்துக்கிறோம். திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா துரை வைகோவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மதிமுக கட்சி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தொகுதி தான் அவங்க போட்டியிடுறாங்க. அஇஅதிமுக சார்பாக கருப்பையா போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராஜேஷ், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க, அவர் போட்டிடுறாரு. வேட்புமனு தாக்கலை கூட ஜல்லிக்கட்டு காலையை கூட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த தொகுதி வந்து பாஜகவோட கூட்டணியில் 2 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமமுக ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த திருச்சி தொகுதி. ஸோ திருச்சியில் அமமுக சார்பாக திரு செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். அடுத்த கட்டமாக தேனி தொகுதி. தேனியில் எப்பயுமே இவர் தேனியில் அறியாதவங்க இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் திமுக சார்பாக திரு தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். அதே போல அஇஅதிமுக சார்பாக VT நாராயணசாமி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதன் ஜெயபால் போட்டியிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அந்த தொகுதியில் வந்து பாஜகவோட கூட்டணியில் அமமுக இருப்பதன் காரணமாக திரு டிடிவி தினகரன் அங்கே போட்டியிடுகிறார். அடுத்த கட்டமாக சேலம் 18வது தொகுதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக திரு செல்வ கணபதி போட்டியிடுகிறார். 2வதாக அஇஅதிமுக திரு பி விக்னேஷ் போட்டியிடுகிறார். மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மனோஜ்குமார் போட்டியிடுகிறார். பாஜகவிலிருந்து திரு அண்ணாதுரை போட்டியிடுகிறார். அடுத்த கட்டமாக தர்மபுரி பார்க்குறோம். தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா திரு மணி திமுக கூட்டிலிருந்து போட்டியிடுகிறார் திமுக சார்பாக. அஇஅதிமுக டாக்டர் அசோகன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபிநயா போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தர்மபுரி பாஜக கூட்டணியில். ஸோ அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியான சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறாங்க. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி. திமுக சார்பாக மலையரசன், அதிமுக சார்பாக இரா குமரகுரு, நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீச பாண்டியன். இவர் வந்து வெற்றிமாறனோட
இயங்கக்கூடிய ஒரு நபர். விடுதலையில் கூட இவருடைய படத்தில் கூட இவருடைய பங்களிப்பு இருக்கிறது. ஸோ ஜெகதீச பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தேவதாஸ் உடையார் அப்படிங்கிற ஒரு இடத்துல போட்டியிடுகிறார். அதான் கன்னியாகுமரி பார்க்கலாம். கன்னியாகுமரி சார்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ விஜய் வசந்த் அவர் போட்டியிடுகிறார். அவர் யாரும் உங்களுக்கு தெரியும், வசந்தன் கோ ஓனர் அவருடைய மகன் தான் விஜய் வசந்த். திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார், நடிகர் இவர். ஆனால் இன்றைக்கி ஒரு 3 நேரம் அரசியல்வாதியாக வந்து மாறி இருக்கார். அஇஅதிமுக சார்பாக ஃபஸ்லியான் நசரேத் அப்படிங்கிறவர் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மரியா ஜெனிஃபர் போட்டியிடுகிறார். அதே போல் பாஜக சார்பாக திரு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இதுவும் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. 3 ஆண் வேட்பாளர்கள், 1 பெண் வேட்பாளர் கன்னியாகுமரியிலும் கூட. அடுத்த கட்டமாக தென்காசி தொகுதி. இதுவும் வந்து ஒரு ரிசர்வ்டு தொகுதி தான், தனி தொகுதி. இதில் திமுக சார்பாக ராணி ஸ்ரீ குமாரி போட்டிடுறாங்க. அதிமுக சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியை போட்டிடுறாங்க. ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதனுடைய தலைவர் போட்டியிடுறாரு. தனிச்சேனல் தான் போட்டியிடுவார், இரட்டையில போட்டியிட மாட்டார். அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இசை மதிவாணன் போட்டிடுறாரு. இசை மதிவாணன் வீட்டில் கூட ரீசெண்டாக எண்ணெய் ரெட் நடந்துச்சு. அந்த அடிப்படையில் அவர் ஒரு நல்ல ஒரு மேடை பேச்சாளராக அவங்கள கட்சியில் இருக்கிறாரு. அதே போல் ஊடகங்களில் அவருடைய முகத்தையும் பார்க்க முடிந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியனும் அங்கே போட்டியிடுகிறார். எனவே ஜான் பாண்டியன் வர்சஸ் கிருஷ்ணசாமி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராணி ஸ்ரீகுமார் இசை வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். விருதுநகர் தொகுதி 23வது விருதுநகர் தொகுதி. காங்கிரஸ் சார்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்பாக திரு மாணிக்கம் தக்கூர் வந்து அங்கே போட்டியிடுகிறார். ஏற்கனவே அவர் தான் சிட்டிங் எம்பியாகவும் திகழ்கிறார். அதே போல் அஇஅதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியான தேமுதிகவிலிருந்து திரு விஜய பிரபாகரன், திரு விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அங்கே போட்டியிடுறாரு அஇஅதிமுக சார்பாக. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கௌஷிக் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். பாஜக சார்பாக பாஜகவில் சமீபத்தில் இணைந்து ஒரு 2 மாதம் கூட 1 மாதம் கூட ஆகாத மரியாதைக்குரிய நடிகை ராதிகா சரத்குமார் போட்டி போடுறாங்க விருதுநகர் தொகுதியில். 24வது ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கலாம். ராமநாதபுரம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து திரு நவாஸ் கனிக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். அதே போல் அஇஅதிமுக திரு ஜெயபெருமாள் போட்டியிடுகிறார். பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நபராக திகழ்கிறார். தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் நேரடியாக போடுகிறார். நாம் தமிழர் கட்சி வந்து சந்திரபிரபா அப்படிங்கிறவங்க போட்டி போடுறாங்க, பேராசிரியை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண் வேட்பாளர்கள், 1 பெண் வேட்பாளர். அடுத்தபடியாக கரூர் தொகுதி. கரூர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மரியாதைக்குரிய சிட்டிங் எம்பி ஜோதிமணி அவர்கள் அங்கே போட்டிடுறாங்க, மீண்டும் போட்டிடுறாங்க. அஇஅதிமுக சார்பாக தங்கவேலு போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக டாக்டர் கருப்பையா, பாஜக சார்பாக செந்தில்நாதன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண் வேட்பாளர்கள், 1 பெண் வேட்பாளர். ஜோதிமணி மட்டும்தான் அங்கே வந்து பெண் வேட்பாளராக இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 26வது தொகுதி தூத்துக்குடி. திமுக சார்பாக மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி போட்டி போடுறாங்க. அஇஅதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணி, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரொவீனா ரூத் ஜேன் போட்டியிடுறாங்க. அதே போல் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜயசீலன் போட்டியிடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து பார்க்கணும் அப்படின்னா திமுகவிலிருந்து திரு செல்வம் போட்டியிடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து ராஜசேகர் அப்படிங்கிறவர் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சந்தோஷ்குமார் போட்டியிடுகிறார். சந்தோஷ்குமார் அவருடைய பெயர். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு இந்த காஞ்சிபுரம் தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எனவே பாமகவிலிருந்து ஜோதி வெங்கடேசன் போட்டி போடுகிறார். 28வது தொகுதியாக சிதம்பரத்தை பார்க்கலாம். அது ஒரு ரிசர்வ்டு தொகுதி, தனித்தொகுதி. இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் திருமாவளவன் போட்டி போடுறாங்க. அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். அஇஅதிமுக சார்பாக சந்திரஹாசன் போட்டி போடுறாரு. பாஜகவின் சார்பாக கார்த்தியாயினி போட்டி போடுறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜான்சி ராணி போட்டி போடுறாங்க. 2 ஆண்கள் 2 பெண்கள் அப்படின்ற மாதிரி அந்த தொகுதி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு தொகுதியை பார்க்கிறோம். பிரகாஷ் அப்படிங்கிறவர் திமுக சார்பாக போட்டியை போடுகிறார். இந்த பிரகாஷ் அப்படிங்கிறவர் தான் இளைஞர் அணியினுடைய தலைவராக திகழக்கூடிய திரு உதயநிதி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் போட்டி போடுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறது. அதே போல் அஇஅதிமுகவிலிருந்து ஆற்றல் அசோக்குமார் கிட்டத்தட்ட 543 கோடிக்கு வேட்பு மனுவில் வந்து தன்னோட சொத்து மதிப்பை போட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பணக்கார வேட்பாளர்னு இவர் சொல்கிறாங்க. எனவே ஆற்றல் அசோக்குமார் போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக டாக்டர் கார்மேகம் போட்டி போடுகிறார். அதே போல் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு விஜயகுமார் அப்படிங்கிறவரும்
ஈரோடுல போட்டி போடுறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் தொகுதியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 30வது தொகுதி நாகப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணியில் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து திரு செல்வராஜ் அவர்கள் போட்டி போடுகிறார். அதே போல அஇஅதிமுகவிலிருந்து திரு சுர்ஜித் சங்கர் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு மு கார்த்திகா போட்டி போடுறாங்க. பாஜகவிலிருந்து திரு ரமேஷ் போட்டி போடுகிறார். இதற்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக திரு ஈஸ்வரசாமி போட்டி போடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து கார்த்திகேயன் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சுரேஷ்குமார், பாஜகவிலிருந்து வசந்தராஜன். அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து திரு கே சுப்பராயன் போட்டி போடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து அருணாச்சலம் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவருடைய கட்சியினுடைய மேடை பேச்சராக திகழக்கூடிய சீதாலட்சுமி போட்டி போடுறாங்க. அதன் பிறகு பாஜகவிலிருந்து திரு ஏபி முருகானந்தம் போட்டி போடுகிறார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல்கண்டு அந்த மாதிரிலாம் கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நாமக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதில் ஒதுக்கப்பட்ட ஒரு சூரியமூர்த்திங்கிற வேட்பாளர் மிக மோசமான சாதி வெறி பிடித்த நபர் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எழுந்தவர். அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். தற்போது மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த கட்சியின் சார்பாக. இதில் என்னன்னா இவரும் உதயசூரன் தான் போட்டி போட போறாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது. ஆனால் மாதேஸ்வரன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் மேலே நிறைய கிரிமினல் வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்க முடிகிறது. அஇஅதிமுக சார்பாக தமிழ்மணி போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருமிகு கனிமொழி போட்டி போடுறாங்க. பாஜகவிலிருந்து திரு கேபி ராமலிங்கம் போட்டி போடுறார். நீங்கள் மேடையிலேயே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல போய் பாரத் மாதா கி ஜெயலாம் சொல்லி அடிக்கடி பேசுவார். ஸோ கேபி ராமலிங்கம் போட்டி போடுறாரு. தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து திமுக சார்பாக திரு முரசொலி போட்டியிடுகிறார். அஇஅதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய தேமுதிகவிலிருந்து திரு சிவனேசன் தஞ்சாவூரில் போட்டி போடுறாரு. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஹுமாயூன் கபீர், இவர் வந்து அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பேச்சாளர்கள் ஒருவர், ஒரு கல்வியாளர், அவரும் போட்டி போடுகிறார். பாஜகவிலிருந்து திரு கருப்பு முருகானந்தம் போட்டி போடுகிறார். இவருக்கு லோக்கலில் ரொம்ப பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை தொகுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக திரு அண்ணாதுரை அவர்கள், அதிமுக சார்பாக திரு கலிய பெருமாள் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரமேஷ் பாபு, பாஜக சார்பாக திரு அஸ்வத்தாமன், அவர் ஊடகவாதங்களில் பேசுகிறவர் தான். ஆரணி தொகுதியில் திமுக சார்பாக தரணிவேந்தன், அஇஅதிமுக சார்பாக கஜேந்திரன், நாம் தமிழர் கட்சி சார்பாக பாக்கியலட்சுமி. இதில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு தான் இந்த ஆரணி. அதில் கணேஷ்குமார் போட்டி போடுறாரு. பெரம்பலூர் தொகுதி திமுக சார்பாக கே நேரு மகனான அருண் நேரு போட்டி போடுகிறார். அதிமுக சார்பாக சந்திரமோகன் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக தேன்மொழி போட்டி போடுறாங்க. அதே போல் பாஜகவுடைய கூட்டணி கட்சியான ஐஜேகேவிலிருந்து அதன் தலைவர் திரு பாரிவேந்தர் போட்டி போடுகிறார். திருநெல்வேலியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக ராபர்ட் புரூஸ் போட்டி போடுகிறார். அதிமுக சார்பாக ஜான்சி ராணி, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா மற்றும் பாஜக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏவாக திகழக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். 40வது தொகுதியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் புதுச்சேரியில் பார்க்குறோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பாக வைத்தியலிங்கம் போட்டி போடுகிறார். அதிமுக சார்பாக தமிழ்வேந்தன் போட்டி போடுகிறார். பாஜக சார்பாக நமச்சிவாயம் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து இரா மேனகா போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னொரு விடுபட்ட ஒரே தொகுதி மயிலாடுதுறை தான். ஏன்னா மயிலாடுதுறை இன்னும் காங்கிரஸ் யார் ஒதுக்குறாங்கன்ற செய்தி நமக்கு வரல. அதிமுக சார்பாக பி பாபு போட்டி போடுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா பாமக ஒதுக்கப்பட்ட சீட்டு பாஜக கூட்டணியில். ஸோ அங்கே வந்து க ஸ்டாலின் போட்டி போடுகிறார். மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் போட்டி போடுறாங்க. காளியம்மாள் தொடர்ந்து அந்த கட்சியில் ஒரு முகமாக வளர்ந்து வரக்கூடிய நபராக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். ஸோ அவங்களும் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 3 ஆண்கள் ஒரு பெண் வேட்பாளராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியாது. ஏன்னா காங்கிரஸில் கண்டிப்பாக ஒரு ஆண் வேட்பாளராக தான் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகள், 160 வேட்பாளர்கள், 4 முனை போட்டி. எப்படி இருக்க போகிற இந்த போட்டி, ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படியான வேட்பாளர்கள் இருக்கிறாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு கட்சியில் இருந்தும் கவனிக்க வைக்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.